நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வீடியோ மோஸ்ட்லி இது 15வது வீடியோ. அதாவது போன முறை போட்டது 14வது வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கிற நண்பர் சொன்னார். இது 15வது வீடியோ. நான் இன்றைக்கி உங்களோட பேச வந்திருக்கிற சப்ஜெக்ட் பாருங்கள், சக்கை ஃப்ரெஷ் ஆட்டா. இதை கம்பெனியை இது மேனுஃபேக்சரிங் நம்ம கம்பெனியில் தான், வில்வராவில் தான் மேனுஃபேக்சரிங். இந்த யூனிட் அங்கே தான் இருக்குது. நாங்கள் போய் பார்த்தோம். 13 முறை சுத்தப்படுத்துகிற ஒரு நிலை அங்கே நம்ம டைரெக்டாக போய் பார்க்க முடியும். 13 முறை சுத்தப்படுத்தி அப்புறம் காய வச்சு அப்புறம் அந்த கொடித்தல் இடித்தல் அந்த மெத்தடில் நம்ம வீட்டில் நெரிக்கிற முடியா அது மாதிரி. ஏன்னா ஃபைபர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், அதுக்காக தான் அது மாதிரி பண்ணுறாங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு அள்ளி போட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாவு ருசி ஆகாது. இந்த மாவு தொடர்ந்து இந்த ருசி ஆரம்பத்தில் எடுத்த ஒரு கரண்டி ருசி, அது 2 தோசை ஊற்றிருப்பீங்க, ருசியாக இருந்திருக்கும். அதாவது 2 பூரி சுட்டிருப்பீங்க, பயங்கர ருசியாக இருந்திருக்கும். அப்புறம் இப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டிங்கன்னா ருசி போயிடும். சார் என்ன சார் பண்ணணும்? இதை ஓப்பன் பண்ணணும். உடனே ஒரு கண்டெய்னரில் போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுக்கணும். அப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு யூசேஜுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மாவு என்ன செய்யும், உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதே ருசியாக இருக்கும். இல்லைன்னா ருசி குறைஞ்சிடும், இல்லைன்னா கட்டிடும், இல்லைன்னா பூச்சி பிடிச்சிக்கும். உங்களுக்கு இது 90 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் 90 நாளைக்கு கண்டெய்னரில் டைட்டாக போட்டு வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டும். சக்கை ஃப்ரெஷ் ஆட்டாது, அற்புதமான ஒரு ஆட்டாது. இதில் பச்சையம்னு சொல்கிற முடியா, அது இதில் குளூட்டின்னு சொல்லுவோம். இந்த குளூட்டின் இதில் ஜாஸ்தி இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸான ப்ராடக்ட். இது மாதிரி உங்களுக்கு வெளியில் ஒரு மாவு ஆசீர்வாதா இருக்குது, நான் போய் வாங்குறேன்னு சொன்னால் ஆசீர்வாத ஆட்டாவில் இந்த ஒரு அற்புதம் அதில் இல்லை, எதுலேயுமே இல்லை இது மாதிரி. ஏன்னா குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் ஃபார் ஹெல்த்தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆரோக்கியமான ஒரு நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஜீரண மண்டலம், அது ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் இந்த மாவு தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிறது பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காங்க. நேச்சுரல் நியூட்ரிஷன்ஸ் ஃபார் ஓவரால் ஹெல்த். உடம்புனுடைய ஒட்டுமொத்த ஹெல்த்துக்கும் இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் போதுங்கிறாங்க. அப்படி என்ன சார் இதில் இருக்குது? ஃபைபர் இருக்குது. இதில் ஃபைபர் அது சாதாரணமான ஃபைபர் இல்லை, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே கம்ப்ளீட்டையும் என்ன செய்யும், இந்த ஃபைபர் மூலமாக ஜீரணமாகாத எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடும், வயிற்றில் தங்க விடாது. அதனால் இது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபைபர், இது டயட்ரி ஃபைபர்னு பேர் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 30 கிராம் மாவு எடுத்தால், இதில் இருக்கிற இது 2 கிலோ பாக்கெட்டு, இதில் ஒரு 30 கிராம் மாவு மட்டும் எடுத்து அதுக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு பார்த்தா போதும். 30 கிராமில், நான் சொல்கிறது 1 கிலோ இல்லை, 30 கிராம் மாவில் எனர்ஜி 358.8 ஒரு கலோரி இருக்குது. வெறும் 30 கிராம் மாவுலையே 358.8 ஒரு கலோரி எனர்ஜி இருக்குது பாருங்களேன். அதாவது 5.3% அந்த எனர்ஜியினுடைய லெவல். ப்ரோட்டீன் 13.12 கிராம் இருக்குது ப்ரோட்டீன். 30 கிராமில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒவ்வொரு 30 கிராம்லையும் சொல்கிறேன், 2 கிலோவில் சொல்ல, 1 கிலோவில் சொல்ல. 30 கிராமில் ப்ரோட்டீன் 13.12 கிராம் இருக்குது, கிராம். அதே மாதிரி டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 74.31 கிராம் இருக்குது, கிராம். 30 கிராமில் 74.31 கிராம் இருக்குது. சுகர் 0.5, அதாவது 1/2 கிராம் இருக்குது சுகர். அப்புறம் டயட், அதாவது சுகர் பேஷண்ட்டு அழகாக சாப்பிடலாம், ஒன்றும் தொந்தரவே கிடையாது. டயட்ரி ஃபைபர், அது ஜீரணமாக்கக்கூடிய அந்த நார் சத்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் ஒவ்வொரு 30 கிராம்லேயும் 10.2 கிராம் இருக்குது. கொழுப்புன்னு எடுத்துக்கிட்டால் நல்ல கொழுப்பு 1.01 கிராம் 30 கிராமில். சேச்சுரேட்டட் ஃபேஸ்ட்டு அது 0.3 கிராம் ஒவ்வொரு 30லையும். டிரான்ஸ்ஃபேட் ஆசிட் 0, அதனால் எந்த கெடுதலும் நெஞ்ச கறிக்காது, எந்த கெடுதலும் பண்ணாது. அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ராலுங்கிறது பேட் கொலஸ்ட்ரால் நில், சைபர். அப்புறம் விட்டமின் B1 இருக்குது, விட்டமின் B2ங்கிறது விட்டமின் B2ங்கிறது பியூட்டி விட்டமின் பேர். மனுஷன் பியூட்டி ஆக்குது, பியூட்டி விட்டமின் அதுக்கு பேர் B2. அப்புறம் விட்டமின் B3 இருக்குது, 6.79 மில்லிகிராம் விட்டமின் B3. சோடியம் 3.56 மில்லிகிராம். விட்டமின் B2 எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 0.03 மில்லிகிராம். விட்டமின் B1 0.68 கிராம், 68 mg மில்லிகிராம். இதெல்லாம் என்னத்துக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இவ்வளவு அற்புதமான ஒரு ப்ராடக்டை நீங்கள் வெளியில் வாங்க முடியாது. காரணம், இதில் எதுவுமே ஆட் பண்ணல, ஆடட் சுகர் இதில் எதுவுமே கிடையாது.
அதே மாதிரி ஏடாடு கேடு விளை மனித சமுதாயத்திற்கு மனித உடலுக்கு கேடு விளைவிக்கிற எந்த பொருளும் இதில் கலக்க கிடையாது. கலப்படம் இல்லாத, கெமிக்கல் இல்லாத, ஆரோக்கியமாக பிரித்தெடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த டயட்ரி ஃபைபர் நிறையா உள்ள நம்முடைய சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. விலை 110 ரூபா சார். நம்ம கஸ்டமர் விலையை தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஆனால் இதனுடைய ஒரிஜினல் விலை 137 ரூபா. 137 ரூபா இதனுடைய விலை. நீங்கள் வந்து உறுப்பினர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உறுப்பினர் ஆகிறது எப்படி, டிஸ்கவுண்ட் வாங்குறது எப்படின்னு லீடர்களை கேட்டுக்கோங்க. ஆனால் இதனுடைய விலை 137, 2 கிலோ. தயவு செய்து இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும். ஜெயாசியம். நான் காமராஜ் எமரால்டு, தமிழ்நாடு. நன்றி நண்பர்களே.